தாமரை மேலே தண்ணி கூட ஒட்டாது, எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்கன்னு. போன முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் ஏசி சண்முகம் உட்பட எல்லா தலைவரும் இணைந்து தமிழகத்தில் 18% மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. இவங்களாம் என்ன ஓங்கோல்லேருந்து வந்தவர்களா? தமிழக மக்கள் தானே. ஏன் சித்தப்பா, ஏன் மாமா, உங்கள் சித்தப்பா, உங்கள் தம்பி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தங்கள், நம்ம தமிழ்காரங்க எல்லாம் சேர்ந்து தானே 100 ஓட்டு வந்திருக்குன்னா 18 ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. இவங்களாம் என்ன வெளி மாநிலத்திலேருந்து வந்து போட்டவங்களா? அதில் என்னென்னா இவங்க வந்து ஒரு சீட்டு வின் பண்ணலை, ஆனால் பல சீட்டில் செகண்ட் பொசிஷனில் வந்தாங்க, தேர்ட் பொசிஷனில் வந்தாங்க. நாங்கள் இதை அனலைஸ் பண்ணோம். 2019 அவங்களுக்கு இருந்தது வந்து 3.62% ஓட் ஷேர் இருந்தது. 2024 11.24. தமிழ்நாட்டில் வந்து இந்த ஹைக் வந்து 5 மணிக்கு அப்புறம் உள்ள ஹைக் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் 7.53%. இவ்வளோ இந்த ஹைக் பேசிஸில் நாங்கள் அவங்களுக்கு 48 லட்சம் 48,80,354 ஓட்ஸ் கிடச்சிது. எங்கள் அனலைஸ் பிரகாரம் எங்களுக்கு ஆக்சுவலி கிடைச்ச ஓட்டு வந்து 21,21,15,436, 27 lakh ஓட்டு எக்ஸ்ட்ரா பிகாஸ் ஆஃப் த ஹைக். இவங்க வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டது கிளப்புறாங்கல்ல, அதெல்லாம் இதை நோக்கி நகர்த்துறது தான். 5 வருஷத்துல இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி திடீர்னு ஆட்சிக்கு வந்தா பிஜேபியே நம்பாத, சரியா? அப்போ உங்களுக்கு அதற்கான சூழலை உருவாக்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட்டாயம் உருட்டுவாங்க. அதுக்கு நாள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.